பிரைஸ் லார்ட். கர்த்தர் அம்மையப்பட்டு இந்த அருமையான புதிய நாளிலே கால வேளையிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினமொரு லோகோஸ் வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 146 அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறேன். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறாராம், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டோலை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி 3 காரியங்களை இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒடுக்கப்படுகளுக்கு என்னென்ன செய்கிறார், பசியா இருக்கிறதுக்கு என்ன பாருங்க. அது மாத்திரம் இல்லை, கட்டுண்டவர்கள் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இந்த நாளில் அருமையினுள்ளே கால வேளையிலே தேவன் செய்கிற காரியங்களை நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது, அவர் மனுஷன் பாருங்க நமக்கு முடியாத பெரிய பெரிய காரியங்களே கர்த்தர் செய்கிறார் நமக்காக. ஒரு மனுஷன் நம்பி இருக்கும்போது அது கிடைக்காது. ஆனால் அங்கே பாருங்க, ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற நியாயம் செய்கிறார் என்பதை இந்த தாவீது கண்டுபிடிச்சிட்டான். அது ஏன்னா அவன் அப்படி ஒடுக்கப்பட்டான். வீட்டில் ஒடுக்கப்பட்டிருந்தான், ஆடு மேய்க்க போயிருந்தான். சோதரர் மற்றவங்களால் மிலிட்டரியில் போயிட்டான், இவன் ஆடு மேய்க்க போயிருந்தான். அதுக்கப்புறம் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டான், மறுபடியும் துரத்தப்பட்டான். இப்படி பல விதங்களிலே ஒரு ஒடுக்கம், அவனை ஒடுக்கத்தின் காரியங்கள் அவனை பாருங்க. சில சமயத்தில் இப்பொழுது கூட நாம அந்த சூழ்நிலை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒடுக்கப்படுகிற ஒரு நிலைமை. வீட்டில் நம்ம எல்லாரும் மதிக்கிறது, இந்த பையன் பிறந்தான் அந்த வீட்டில் பிரச்சனை. ஒரு ராசி இல்லாத பையன் என்று சொல்லுவாங்க, ராசி இல்லாத பொண்ணு, கல்யாணமே இன்னும் ஆக மாட்டேங்குது. காரணம் ராசி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதனால ஒடுக்கப்படுகிறது, எல்லாராலும் ஒடுக்கப்படுகிறது, ஒதுக்கி வைக்கிறது. பாருங்க, ஒடுக்கப்பட்டு ஒதுக்கி வைப்பாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஏதோ வீட்டில் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அப்படிப்பட்ட அதே போல் சில இடங்கள்ல வேலை செய்கிற இடத்துல கூட ஒதுக்கி வைப்பாங்க. ஒடுக்கி அவங்க எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் அவங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை. அப்படியே அவங்கள தட்டி தட்டி கீழே இறக்க நிலைமையில இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, அந்த ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயத்தை செய்வார். இப்போ நியாயமே இல்லாத ஒடுக்கம். எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியாது, எதுக்கு நம்ம தாழ்த்து பேசுறாங்க, எதுக்கு நமக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுறார், அப்படிப்பட்ட நியாயத்தில் கொண்டு வருவார், அவர்களுக்கு நியாயம் செய்வார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஒடுக்கப்பட்ட கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யும்படி விரும்புகிறார். அந்த காலவெளியில் அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை தான் நோக்கி பார்க்கணும். எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் அறிந்திருந்தால் நாம் இப்படி என்ன செய்வோம், சந்தோஷமா இருப்போம். அந்த காலவெளி அருமையிலே ஒடுக்கப்படும் நியாயம் செய்யறது மாத்திரம் அல்ல, பசியாய் ஒரு வேளை இருக்கலாம். அன்னைக்கு பசியாய் எத்தனை பேர் சாகுறாங்க. இந்தியாவில் மட்டும் பாருங்க, வல்லரசு ஆயிடுச்சுன்றாங்க. ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் பசியில தான் சாகுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை சாப்பாடு மட்டும்தான் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ பசியா இருக்கிற ஜனங்களா இருக்கு. அந்த பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஒருவேளை நீ பசியா இருந்து கூப்பிட்டா, ஆண்டவரே நான் பசியா இருக்கிறேன்னா கர்த்தர் உனக்கு ஆகாரத்தை கொடுப்பார். பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, உலகமெல்லாம் பஞ்சம், மழை இல்லை, தண்ணி இல்லை. அந்த பஞ்சத்தின் நாளிலே கர்த்தருடைய பிள்ளையாகிய எலியாவுக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் மக்கள் எல்லாம் மறித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பசி சாப்பாடு பார்க்குறாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, சாப்பிட்டு செத்துடலாம், அப்படி தான் செத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதே சூழ்நிலையில் எலியாவுக்கு கர்த்தர் கைவிடலை. ஏன்னா எலியா கர்த்தருடைய ஊழியக்காரர், யாரு கொடுக்கணும் அவங்களுக்காக அரண்மனையில் மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. அரண்மனையிலே ஆண்டவர் காகத்து கட்டளையிட்டு அரண்மனையிலேருந்து அப்பத்தையும் இறைச்சியும் எடுத்துட்டு வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துட்டு வந்து இந்த எலியாவுக்கு கொடுத்தது. அப்போ ஒரு பசியோட மனுஷன் இருந்தாருன்னா கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யறாராம், ஆகாரம் கொடுக்கிற தேவனாய். வேதத்திலேயே வாசிக்கிற இன்றைக்கு அதைத்தான் செய்யறார். எத்தனையோ பேர் சாட்சியதான், பசியோடு இருந்த கர்த்தர் ஆட்களை அனுப்பினார், சாப்பாடை அனுப்பினார் என்று சொல்லுகிற சாட்சிகள் நிறைய இருக்கு. சாப்பிடாம வேற வழி இல்லை. பாருங்க, சிலவு பசியா இருந்து வேற எங்காவது போயிடுவாங்க. பசியாக இருந்து வேலையும் கிடைக்கல, பசி இருக்குது, என்ன செய்யணும் தெரியல. அந்த பசி நிலைமை வந்தது தான் தெரியும். ஸோ அந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் உதவி செய்கிற ஏராளமான பேர், லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு கொடுத்த தேவன், வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்த தேவன் தான் சொல்றாரு. பசி உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாராம், ஆகாரம். இன்னைக்கு நீங்க நினைக்கல என்ன செய்யறது, யாருமே இல்லையே நினைச்சா உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு சரியான சம்பளம் இல்லாமல் வீட்டில் நடத்த முடியாமல் இருக்கிற அருமையான பிள்ளைகளை வசனம் சொல்லுது, அவர் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். அது மாத்திரமில்லை, கட்டுண்டவர்களை கட்டுவில்லையாக்குகிறார்.
கட்டப்பட்ட நிலைமை பாருங்க. அநேகர் கட்டப்பட்டிருக்கு. எப்படின்னா பொல்லாத பழக்க வழக்கத்தில் கட்டியிருக்காங்க. சில குடியினால கட்டப்பட்டிருக்கிறாங்க. விட முடியல. ஆசை இருக்குது. அவன் சொல்லுவான், நாளை முதல் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கிறேன் பார், நாளைக்கு மட்டும், இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த குடியை விட்டு வெளியே வர முடியாத நிலைமை, கட்டப்பட்ட நிலைமை. ஸ்மோக்கிங்கை விட்டு வெளியே வர முடியல, கெட்ட பழக்க வழக்கத்தை விட்டு வெளியே வர முடியல. இது சமயம் வரும்போது அவர்களை மாற்றி விடுகிறது. இப்படி கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. வெளியே வர முடியாத சூழ்நிலைகள் பாருங்க. கட்டி சில சமயத்தில் சில உடம்பு சிலர் கட்டி வச்சிருப்பாங்க. பிசாசு அவளை கட்டி அந்த கட்டப்பட்ட நிலைமையில இருந்து பாருங்க. எத்தனையோ பேரை சங்கிலினால கட்ட வச்சிருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி போராட்டம், பயங்கரமான பிசாசு தொல்லை. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று சொல்லப்பட்டது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாதவன் பாருங்க. அதான் அவன் சொல்றான், கர்த்தர் எத்தனையோ பிசாசு பிடிச்சலை விடுதலை ஆக்கினார். அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த நாள் வரையில் கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டுதான் இருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க? கட்டப்பட்டு இருக்கிறீங்களா, இல்ல பசியா இருக்கிறீங்களா, இல்ல ஒடுக்கப்பட்ட எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய உங்க வீட்டுக்கு வருகிறார். நீங்க அவரை ஏற்றுக்கொள்வீங்களா? ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் நன்மை செய்யும்னு சொன்னா செய்வார். கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? என்னை கட்டி வச்சிருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியல, கை காலெல்லாம் அப்படி விழுந்து போயிடுச்சு. சிலவங்க மந்திரம் பண்ணி கட்டி வைப்பாங்க, பிசாசை ஏவி விட்டு கட்டி வைப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் விடுதலையாக்கி நிக்க வைக்கிறார். பாருங்க, நோயில கட்டி வைக்கப்பட்டு, நோயினால் கட்டப்பட்டிருப்பாங்க. சிலவங்க பயங்கரமான நோய்கள் உண்டு, சப்பானியா இருப்பார், எளிமை நடக்க முடியாது, கட்டப்பட்ட நிலைமைகள். கர்த்தர் எல்லா சங்கிலிகளையும் அறுத்து, எல்லா நோய்களையும் அறுத்து அவனை எழுந்து நிமிர பண்ணுகிறார். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சாட்சிகள் உண்டு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? எழும்ப முடியல, நடக்க முடியல, கால் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ எனக்கு அப்படியே விழுந்து போச்சு, நடக்க முடியல நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அவர் என்ன செய்வார் தெரியுமா? விடுதலை பண்ணி நடக்க வைப்பார். உங்களை ஒடுக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு நியாயம் செய்வார். பசியாக இருந்தால் சாப்பாடை கொடுப்பார். அது மாத்திரம் கட்டுண்டா உங்களை விளையாக்குவார். இந்த 3 காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில செய்ய இந்த காலையில் ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த நோக்கி அந்த தேவன் நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அச்சமிக்கிற பரலோகத்தின் பிதாவே, வசனத்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. அப்பா, ஒடுக்கப்பட்டு கட்டப்பட்டு ஆண்டவரே பசியோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எவ்வளவு சம்பாதித்தாலும் நிக்கலப்பா, எவ்வளவு வந்தாலும் அது எங்க போகுதுன்னே தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் உண்மைதான் வணங்குகிறார்கள், ஆனாலும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த கட்டை விட்டு வெளியே வர முடியல, அதை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிற மக்கள், பசியிலிருந்து வெளியே வர முடியல ஆண்டவரே, என்றைக்கு அந்த பசிக்காக ஓடிக்கொண்டு சொல்ற மக்கள் எல்லாரும் இன்னைக்கு காலையில் இறங்கி அற்புதம் செய்யும். இப்படி வசனத்தை அனுப்பி தாவி சொன்னது போல இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் செயலாளர் கண்டுபிடித்து சொன்னது போல நாட்களில் நாங்கள் அந்த வசனத்தை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்க எல்லாரையும் கர்த்தர் விடுதலை பண்ணும். நீ ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் தாழ்த்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் நீ பாதுகாத்ததுக்காக சொல்றோம். இந்த ஓய்வு நாளில் கூட இதோட வல்லமை எல்லா மக்களும் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். கிருபைக்குள் மலையும் பாதுகாத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார். பசியாருக்கு ஆகாரம் கொடுப்பார். கட்டளை விடுதலை ஆக்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஒப்புக்கொடுங்கள். இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாக சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.